ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடையில் செய்கிறாங்க பார்த்தீங்களா காளான் மசாலா, அது எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 200 கிராம் 200லேருந்து 250 கிராம் இருக்குங்க முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்திட்டேன். அதோட ஒரு 200 கிராம் அளவு காளான் சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் ரெண்டும் சம அளவு எடுத்துக்கலாம், அல்லது எந்த அளவு இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்குங்க. இவ்வளோ தான் சேர்த்தணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதோட ஒரு கப் மைதா சேர்த்துக்கிட்டேங்க. மைதா சேர்த்தணும் அப்படின்னா தான் அந்த ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய காளானோட டேஸ்ட் கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் சேர்த்திக்கலாம். அடுத்து காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேங்க. வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தது சேர்த்திக்கிங்க. அடுத்தது கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நான் என்னால் அதில் கலந்துக்க முடியல, கொஞ்சம் பாத்திரம் சின்னதாக எடுத்துகிட்டு அதனால் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த அளவுக்கு தானாகவே நம்மளுக்கு நல்லா பிசையும் போது இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் தண்ணி சேர்த்திடாதீங்க. அந்த காளான்லேயும் முட்டைக்கோஸில் நம்ம வாஷ் பண்ணும்போது இருக்கிற தண்ணியே போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கிறேங்க. அது சூடான உடனே நான் அதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, காளானும் முட்டைக்கோசையும் கலந்து வச்சுருக்கிறோம். அதை இப்படி சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஷேப் வேணுங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அதையெல்லாம் 1-2 பிச்சு தான் போட போகிறோம். அதனால் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி. அடுத்தது வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இப்படியே சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களாம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஏன்னா பக்கடா மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம இன்னும் மசாலாவெல்லாம் செஞ்சு போட்டு சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே மாதிரி நான் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்தாச்சு. இப்போது நம்ம இருக்கக்கூடிய நம்ம பொரித்து எடுத்துக்கூடிய அந்த பக்கடாவை இந்த மாதிரி ஒரு 2-3 நீங்கள் கிள்ளி போட்டுக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையே சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறம் வெங்காயம், நம்ம பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்திக்கலாம். அதை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிட்டே அதோட பச்சை மிளகாய் 2 சேர்த்திக்கிறேங்க. நல்லா வாசனையாக இருக்கும், காரம் கொடுக்கும், வாசமாகவும் இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அதோட வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பக்கடாவிலேயே உப்பு அதுக்கு இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் குயிக்காக வதங்கும் நம்ம உப்பு சேர்த்திக்கிட்டோன்னா. இப்போது நம்ம இடையில கொஞ்சம் இடம் பண்ணி விட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தட்டி வச்சுருக்கிறேங்க. அதை சேர்த்திக்கிட்டேன். பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை சேர்த்திக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம் நான் 3 எடுத்துருக்குறேங்க. பெரிய தக்காளி பழம் நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்குங்க. புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க. நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்திக்கலாம். இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அடுத்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க. அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இதோட நம்ம இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கலாங்க. நான் சாஸ் சேர்த்துல, அதுக்கு பதிலாக ரெட் சில்லி பவுடரை மறுபடியும் சேர்த்திக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பக்கடா செய்யும்போது ரெட் சில்லி பவுடர் அதுக்கு சேர்த்திருந்தோம். இதுக்கும் ரெட் சில்லி பவுடரே சேர்த்திக்கிறேன். நீங்கள் சாஸ் இருந்தால் சாஸ் கூட சேர்த்திக்கலாம். கடையிலெல்லாம் சாஸ் தான் சேர்த்துவாங்க. நீங்கள் சாஸ் வேணுனாலும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்திக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும். மசாலாவோட காளானோட சுவை நல்லா தான் இருக்கும். நீங்கள் இருந்துச்சுன்னா சேர்த்திக்கிங்க, வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போது இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேங்க. கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதோட தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கிட்டேங்க. தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க. இது எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா அந்த மசாலா கெட்டித்தன்மை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கலந்து கார்ன்ஃப்ளவரை இதோட சோள மாவை கலந்து இப்போ நம்ம வதக்கி விட்டுருக்கிற அந்த பேஸ்ட்டோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க.
பாருங்கள், இப்போ மசாலா வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருக்குற இல்லைங்களா, நம்ம 2-3 வந்து பிச்சு வச்சுருக்கிற அந்த பக்கடாவை இதோட சேர்த்திக்கலாங்க. காளானும் முட்டைக்கோசையும் பிச்சு வச்சுருக்குறோம், அதை சேர்த்திக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சாந்து வந்து காளானோட சேரும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அப்படியே அழுங்காமல் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. நல்லா வந்து அந்த சாந்து இறங்கட்டும் காளானில். அவ்வளோதாங்க, ரோட்டு கடை காளான் மசாலா தயார். வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கார்னிஷ்க்கு நீங்கள் கொத்தமல்லி இலை இல்லைன்னா கருவேப்பிலையும் பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.